Hello guys, welcome back to our channel. So இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டினா ஜிம்முக்கு போறவங்க முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பத்தி தான் பார்க்க போறோம். So நீங்க ஜிம்முக்கு போய் வொர்க் அவுட் தம்பிள்ஸ்ல மெஷின்ஸ்ல வொர்க் அவுட் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா நம்ம சேனல் வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்டே ஆக மாட்டேங்குது. So வீடியோ எல்லாருக்கும் ரெக்கமெண்டேஷன் ஆகணும்னா நீங்க போடுற ஒரே ஒரு லைக்ல தான் இருக்கு. So நீங்க ஒரு லைக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல் வந்து எல்லா வீடியோவும் ரெக்கமெண்ட் ஆகும். மறக்காம லைக் பண்ணிருங்க. So இந்த வீடியோல பார்த்தா முக்கியமா நம்ம வந்து செட்னா என்ன ரெப்ஸ்னா என்ன செட்னா வந்து நம்ம எப்பப்ப வெயிட் இன்க்ரீஸ் பண்ணனும் எத்தனை வெயிட்ல இருக்கும்போது நம்ம எத்தனை ரெப்ஸ் பண்ணனும் அப்படின்றத கிளியரா பார்க்க போறோம். गाइस செட்னா என்ன ரெப்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். சோ சில பேருக்கு தெரியாம இருக்கும். சோ அவங்களுக்காக அப்படின்றத வச்சுக்கலாம். சோ செட்னா வேற ஒண்ணும் இல்ல. ரெப்ஸ்னா ரெபிடேஷன். சோ செட்னா வந்து நீங்க வந்து 3 செட் வந்து மேக்ஸिमम எல்லா வொர்க் அவுட்டுக்கும் பண்ணுவீங்க. ரெப்ஸ் பார்த்தா நீங்க வந்து 12 ரெப்ஸ் வச்சிருப்பீங்க. சோ ரெப்ஸ்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சோ இந்த கவுண்டிங் வந்து ரெப்ஸ்னு வச்சுக்கோங்க. சோ இந்த 12 கவுண்டிங்ஸ்மே சேர்த்து சொல்றது தான் ஒரு செட். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது அதிகமான வெயிட் வச்சு நம்ம வந்து கம்மியாக ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயிட் வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா கம்மியான ரெப்ஸ், அதாவது கம்மியான ரெப்ஸ்னால் 12 ரெப்ஸ் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ கம்மியான ரெப்ஸ்னால் லோ ரெப்ஸ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 இல்லாட்டி 10 கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால தசைகளில் இருக்க வெகுஜனத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு முனைகிறதுன்னு சொல்லலாம். வெகுஜனத்தை அதிகரிக்கிறது அப்படின்னா உங்களோட மசிலோட மாசை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமான வெயிட் வச்சு கம்மியான ரெப்ஸ் வந்து பண்ணுறதுனால இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. எல்லாருமே அப்படி ஒர்க் அவுட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில பேர் பார்த்தோன்னா கம்மியான வெயிட்டில் வந்து அதிகமான ரெப்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறவங்களுக்கு பார்த்தோன்னா இன்க்ரீஸ் த மசில் என்டியூரன்ஸ், அதாவது உங்களோட மசிலில் இருக்க சகிப்பு தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. ஸோ இது மாதிரி லோ வெயிட்டில் ஹை ரெப்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு மசிலில் இருக்க என்டியூரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது, அதாவது அதிகமாக நம்ம வெயிட் போடும்போது நம்மளோட மசிலோட சைஸ் பார்த்தோன்னா சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் உண்மை. ஸோ இதில் பார்த்தோன்னா டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக லிஃப்ட் வெயிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனால உங்கள் மசில்ஸ்லாம் சீக்கிரமாகவே சோர்வடைஞ்சிரும். நிறைய பேர் இந்த செட்லேயும் ரெப்ஸ்லேயும் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சில பேர் பார்த்தோன்னா செஸ்ட் ப்ரெஸ் பண்ணுவாங்க. அது இன்க்ளைனாக இருக்கட்டும் டிக்ளைனாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி செஸ்ட் ப்ரெஸ் பண்ணும்போது நார்மலாக நம்ம பார்த்தோன்னா 3 செட் பண்ணுவோம். ஸோ 12 ரெப்ஸ் வந்து கணக்கு வச்சுக்குவோம். அந்த 12 ரெபிடேஷன் பார்த்தோன்னா சில பேர் வந்து தப்பாக பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு செட்டு பண்ணும்போது நீங்கள் தாராளமாக 12 ரெப்ஸ் வந்து பண்ணலாம். செகண்ட் செட்டு பண்ணும்போது நீங்கள் வந்து 10 ரெப்ஸ் பண்ணுங்கள். வெயிட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 10 ரெப்ஸ் பண்ணுங்கள். தேர்டு செட்டு பண்ணும்போது நீங்கள் அதிகமாக வெயிட் வச்சு கம்மியான ரெப்ஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் ஒரு நார்மல் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு பார்த்தீங்கன்னா 12 ரெப்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ரெப்ஸ் என்னால் பண்ண முடியும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 12 ரெப்ஸுக்கு மேலே 14 ரெப்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ தேர்டு செட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8 ரெப்ஸ் வந்து பண்ணுங்கள். மேக்ஸிமம் 10 ரெப்ஸ் பண்ணுங்கள். ஸோ சில பேர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு மசில் இன்ஜுரி, மசில் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ உங்களால் முடியும், யூ கேன் டூ இட் அப்படின்றத மட்டும் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாராலுமே கண்டிப்பாக வெயிட் கெயின் நீங்கள் நினச்ச ரிசல்ட் அப்படின்றத கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஹார்ட் ஒர்க்கில் தான் இருக்குது. ஸோ வேறு யார் கையிலும் இல்லை, உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க. நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் தர ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் யோகேஷ். இன்ஸ்டாகிராமில் நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ see you in another video. Bye guys.